எக்ஸாம் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டிசம்பர் 1 ஆயிடுச்சு, நவம்பரும் முடிஞ்சிருச்சு. சரி அக்டோபரில் படிச்சுக்கலான்னு பார்த்தோம் லீவில். டிசம்பர் அது ஃபுல்லாக தீபாவளி லீவில் எல்லாம் விளையாண்டுட்டோம். இப்போ அடுத்தது இங்கே அதுக்கப்புறம் படிச்சுக்கலான்னு பார்த்தோம், படிக்க முடியல. இப்போ நவம்பர் முடிஞ்சு டிசம்பர் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் நமக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, ஒரே வாரம். ஸோ எப்படி நான் சொல்கிறேங்கிறது உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிட்டு அந்த கீழே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். டிசம்பர் 1 இன்றைக்கி எவ்வளோ பேர் படிச்சிங்க? 7 hours ஷெடியூல் போட்டு யாராவது படிச்சிங்களா? இல்லை அட்லீஸ்ட் ஒரு 4 hours ஷெடியூல் போட்டு அது படிச்சிங்களா? காலையில் 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம். எவ்வளோ பேர் படிச்சிங்கன்னு மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள், பார்க்கலாம். டிசம்பர் 9 எக்ஸாம் டே. 11th 12th டிசம்பர் 9 எக்ஸாம். அப்போ இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? 5 நாள் தான். எப்படி சார் 5 நாள்? டிசம்பர் 7 8 தமிழ் படிக்க போகிறேன். தமிழே படித்தது கிடையாது. ஒரு வேளை தமிழில் ரொம்ப புலவனாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவன் படிச்சிருப்பான். பட் ஆனால் தமிழ் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே தொட்டிருக்க மாட்டாங்க, கோர் சப்ஜெக்ட் தான் தொட்டிருப்பாங்க. ஸோ அதனால் தமிழ் வந்து படிக்க 2 நாள் வேணும், 7 8. ஓகே, அப்போ 5 நாள் தான் நமக்கு டைம் இருக்குது. இந்த 5 நாளில் என்ன பண்ணணும், என்ன பண்ண முடியும்? இது வரைக்கும் நான் என்ன தான் படிக்க ட்ரை பண்ணாலும் படிக்கவே இல்லைங்க சார். நான் அது படிக்கிறேன், இது படிக்கிறேன், அது படிக்கிறேன், இது படிக்கிறேன்னு சொல்லி அப்படியே உட்காண்டேன் சார். செகண்ட் வால்யூம் பார்க்குறதா, ஃபஸ்ட் வால்யூம் பார்க்குறதா, அது பார்க்குறதா, இது பார்க்குறதான்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டேன். ஏன்னா ஃபுல் போர்ஷனில் பையன் அந்த கடைசி பார்க்குறதா, இந்த கடைசி பார்க்குறதா, நடுவில் இந்த லெசன் பார்க்குறதான்னு சொல்லி அப்படி உட்காந்துட்டான். ஸோ அதனால் ஒரு ஆசோலேஷன்ஸில் இருந்து இப்போ நேரமும் போயிடுச்சு. இனி அடுத்த 5 நாளும் அதே மாதிரி தான் நடக்க போகுது. நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், போர்ஷன்ஸை முடிக்க முடியலையா, ஓரளவுக்காவது பழைய போர்ஷன்ஸையாவது ட்ரை பண்ணி முடி, குவார்டர்லி போர்ஷன்ஸாவது ட்ரை பண்ணி முடி. அதாவது ஃபஸ்ட் வால்யூமாவது முடி. 10th ஸ்டாண்டர்ட்னா ஒரு 4 சாப்டர் படி. சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியாவது படி. அதே மாதிரி ஃபஸ்ட் வால்யூம் படி. 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில். இது எவ்வளோ டைம் சொல்கிறது நான்? ஸோ எல்லாருமே செகண்ட் வால்யூம் முனைப்பில் இருக்கீங்க. செகண்ட் வால்யூம்லையாவது ஒழுக்கமாக படிச்சிங்களா? அதுவும் கிடையாது. ஸோ எங்கள் மனசாட்சியோடு சொல்லுங்கள், எவ்வளோ பேர் வந்து ரெடியாக இருக்கீங்க ஃபார் ஆஃப் ஏலி? ரெடியா ஆஃப் ஏலிக்கு? நீங்கள் சொல்லுங்கள், ரெடியா? ஸோ அதனால் பயப்படுத்துறதுக்காக நான் இது பேசலை. நம்ம விழிப்புணர்வு வரணும், விழிப்புணர்வு வர வைக்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு வீடியோவுமே நான் பார்த்து யோசிச்சு பேசி போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்கிறவங்க. அதனால் 10th எடுத்துட்டிங்கன்னா டிசம்பர் 8 9 தமிழ் சாட்டர்டே. ஸோ அப்போது தமிழ் படிக்க போகிறீங்கன்னு சொல்ல வந்தேன். சாட்டர்டேங்கிற பாருங்க, தமிழ் ஸ்டடி அது எனக்கே வந்து ஸ்லிப் ஆகுது உங்களுக்கு சொல்கிறதுக்கு, அந்தளவுக்கு பிரச்சனையாக இருக்குது இல்லையா? ஸோ அப்போ தமிழ் வந்து 8 9 படிக்க போகிறீங்க. 10ஆம் தேதி வந்து எக்ஸாம் டே 10th. அப்போ 10க்கும் 6 நாள் தான் படிக்கிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு டைம். அந்த 6 நாளில் 10க்கு என்ன பண்ணலாம்? ஸோ பேசிக்கலி இப்போ இருக்க பிரச்சனைக்கு நான் என்ன சொல்யூஷன் சொல்ல போகிறேன்னு பாருங்கள். லாஸ்ட் 5 டே டிப்ஸு. மேக்ஸ் கிராஷ் சீரியஸ் 11th 12th தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள் சார். 11th தான் நீங்கள் போடுறதே இல்லை, 12th தான் நீங்கள் போடுறீங்க. அப்புறம் எப்படி சார் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11th நான் 2 நாள் போட்டேன்னா அந்த 2 நாள் படித்ததை பாஸ் பண்ணிடலாம். நிறைய பேர்த்துக்கு அதுவே தெரியாது. ஸோ இனி ஒரு 11th ஒரு 2-3 நாள் போட போகிறேன். 3 நாளும் 2 நாளும் போட போகிறேன். அதை ஃபாலோ பண்ணினா நீ ஒரு 50 மார்க்காக ஈஸியாக எடுக்கலாம். அதையாவது ஃபாலோ பண்ணு. மேக்ஸுக்கு 12th ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி 5 நாள் ஆச்சு. ஃபுல்லாக ஃபாலோ பண்ணினா எல்லா 5 மார்க் எழுத வச்சிடும். 2 மார்க் 3 மார்க்கு நான் என்ன பிளான்னு சொல்லி எழுத வைக்க போகிறேன். ஏன்னா ஷார்ட் பீரியடில் முடிக்கிற கிராஷ் கோர்ஸ் இது, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணாலே போதும். 2 மார்க் 3 மார்க் மட்டும் நேரம் கிடைக்கும் போது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் கிராஷ் சீரீஸ்லேயே சொல்கிறேன். ஓப்பனிங் அந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓப்பனிங்கே சொல்கிறேன். அதை வச்சு பண்ணிக்கணும். 10th மேக்ஸ் டெய்லி 1 hour. 10th மேக்ஸ் வந்து டெய்லி 1 hour போடுங்க. ஏன்னா உங்களுக்கு கிராஷ் சீரீஸ் நான் பண்ணல, பப்ளிக் பண்ணுறேன். 10th மேக்ஸ் பொறுத்துக்கு 5 மார்க் போட்டு தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். 2 மார்க் பண்ணல, இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அட்லீஸ்ட் 5 மார்க்கு கிராஃப் ஜாமெண்ட்ரியாவது இப்போ போடுங்க. டெய்லி 1 hour படிக்கணும். அடுத்த 6 நாள் சொல்லிகிட்டு இருக்கேங்க. டெய்லினா 100 நாள் கிடையாது, அடுத்த 6 நாள் ஆஃப் ஏலிக்கு. அடுத்தது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு. இதை மட்டும் 11th 12th கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைனாலும் இதை தான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். ஸோ அப்போ அதை தமிழுக்கு அந்த லாஸ்ட் 2 நாள் ஒதுக்குறோம்ல, அப்போ படித்தா போதும். இனி இந்த டைமே கிடையாது. இங்கிலீஷு லீவு கிடையாது, 10th லீவு இருக்குது, பிரச்சனை கிடையாது. ஆனால் 11th 12th இங்கிலீஷுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அன்றைக்கி உட்காந்து கொலகொலன்ட்டு ஏதோ ஒன்று பார்த்துட்டு போக வேண்டியதான், எழுத வேண்டியது. அதில் ஃபெயில் ஆகிடாதீங்க, பார்த்துக்கோங்க. ஸோ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போது எது இன்கம்ப்ளீட்னு பாருங்கள், ரொம்பவே இன்கம்ப்ளீட்னு பாருங்கள். சார் நான் 3மே இன்கம்ப்ளீட்டிங் சார் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கீங்க இங்கே. ஸோ மேக்ஸும் இன்கம்ப்ளீட் சார் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா மேக்ஸு கவலையப்படாதீங்க. 1.5 மணி நேரம் டெய்லி 1 மணி நேரம் கிராஷ் சீரிஸ் ஃபாலோ பண்ணால் போதும்.
நீங்கள் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயோவுக்கு ஒன்று பண்ணுங்கள். ஒன்றுமே படிக்கலன்னா ரொம்ப டீப்பாக எது லேக் அடிக்குதுன்னு பாரு. சார் பயாலஜி தான் சார் லேக் அடிக்குது, கம்ப்யூட்டர் சார் தான் லேக் அடிக்குதுன்னா பயாலஜியை இந்த வாரம் ஒரு 3 days ஃபாலோ பண்ணு. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே ஒரு 1.5 மணி நேரம் மேக்ஸிமம் ஒரு 2 hours. அதாவது நீ காலையில் ஈவினிங்கும் காலையிலையும் படித்தா மட்டும்தான் இது பழிக்கும். இத்தனை நாள் காலையில் எந்திரிக்க சொன்னால் நீ எந்திரிக்கலை. அப்போது கட்டாயம் வந்து ஈவினிங் ஒரு 3 மணி நேரம், காலையில் ஒரு 2 மணி நேரம் படித்தா தான் நான் சொல்கிறது பழிக்கும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணாலுமே லாஸ்ட் மினிட்டில் நீ பாஸ் கூட ஆக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் மார்க்கு ரொம்ப கம்மியாயிரும், இவ்வளோ தான் சொல்ல முடியும். இன்டெரக்டாக சொல்லிட்டேன், தெரிஞ்சுக்க. ஸோ அதனால் இத்தனை நாள் படிக்காட்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இப்போ ட்ரை பண்ணுங்கள், உங்களால் கண்டிப்பாக முடியும். சரிங்களா? ஃபெயில் ஆகிற ஸ்டேஜில் இருக்கீங்களா, பாஸ் பண்ணலாம். பாஸ் ஆயிடுவாங்க சார், ஆனால் ஒரு 20 மார்க் ஜாஸ்தி வருமானு கேட்டால் கட்டாயமாக எடுக்க முடியும். சார் நான் ஃபிசிக்ஸில் ஒரு 35க்கு மேலே எடுக்கணும், 70க்கு 40க்கு. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் 35க்கு மேலே எடுக்கணும். மேக்ஸுக்கு கரெக்டாக ஒரு 90க்கு ஒரு 50+, 60+ எடுக்கலாம். கண்டிப்பாக எடுக்கலாம் இந்த 5 நாள் படித்தா. ஸோ அதனால் தயவு செய்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். சாயங்காலம் 3 மணி நேரமும் காலையில் 2 மணி நேரமும் டெய்லியும் மேக்ஸு நீங்கள் சாயங்காலம் போடுவீங்களோ காலையில் போடுவீங்களோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி மட்டும் நீங்கள் ரேண்டமாக எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்கன்னு பார்த்து அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து 3 நாள் படிங்க. அது 3மே வீக்காக இருந்தால் அதுதான் நான் சொன்ன மாதிரி ரொம்ப வீக்காக இருக்கிறத பார்த்து மீதிக்கு ஆல்டர்னேட்டிவ் டேஸ். இப்போ உதாரணத்துக்கு மண்டே வந்து நீங்கள் ஒரு 2 மணி நேரம் பயாலஜியே படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், சொல்கிறேன் வீக்கு தானே இதில் அப்படின்னு. அடுத்த 1 hour நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கலாம். அதுக்கப்புறம் மார்னிங் ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி படிக்கலாம். இப்படி தான் இப்போதைக்கு படிக்க முடியும், தவிர ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்லாம் படிக்க முடியாது. ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து கட்டாயமாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டெய்லியுமே தொடர மாதிரி பார்த்துக்கோங்க 5 நாளுமே. சார் மேக்ஸ் அப்போ எங்கே சார் படிக்கிறது, நீங்கள் பாட்டுக்கு இது சொல்லிட்டீங்க அப்படின்னா, இது வந்து மேக்ஸு நல்லா தெரியும் உங்களுக்கு, மேக்ஸ் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கணும். உங்களுக்கு மேக்ஸே சமாளிக்க முடியாதுன்னா கண்டிப்பாக இந்த 1 hour மேக்ஸுக்கு போயிடும். அப்போ காலையில் தான் நீங்கள் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரிக்கு ஃபாலோ பண்ண முடியும். சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, இதுதான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க, கெமிஸ்ட்ரி ஆர் ஃபிசிக்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ காலையில் ஒரு 2 மணி நேரம் சாலிடாக டைம் இருக்குது, 5 to 7. அதுக்கு நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி மார்னிங் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ஓரளவுக்கு படிச்சுக்கலாம். ஓரளவுக்கு அப்படி பார்த்தா இப்போ சிம்பிளாக சொல்லுங்கள் சார் என்ன படிக்கலாம். நான் எல்லா வீடியோவில் சொல்கிறது தான் சிம்பிள் லாஜிக். ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 5th லெசன், 8th லெசன் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாவது படி போதும், உன்னால் 35க்கு மேலே எடுக்க முடியும், நான் கேரண்டி. நல்லா படிக்கக்கூடிய பசங்களுக்கு நான் சொல்லிட்டேன் முதல்ல, நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபாலோ பண்ணிங்கனாலே 65+ எடுக்கலாம் 70க்கு. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீ வந்து 1, 2, 6, 7, 8, 9 ஒரு 14. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய லெசன் இல்லை, நினச்சா படிச்சிடலாம். அட்லீஸ்ட் புக் பேக் இதை பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு 35 எடுக்கலாம் 70க்கு. மேக்ஸு கிராஸ் சீரிஸ் ஃபாலோ பண்ணாலே 50, 60 எடுத்துடலாம். நீங்கள் 2 மார்க் 3 மார்க் நான் சொல்கிறதும் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். பயாலஜிக்கு மட்டும் பாட்னியில் ஒரு 4 லெசன் நான் சொல்லிட்டேன். ஜுவாலஜிக்கு 1, 2, 3, 10, 11, 12 இதுதான் நான் சொல்கிறேன். 11th பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டருக்கு சொல்லலை, கம்ப்யூட்டருக்கு நீ வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் போட்டுறேன். மொத்தமாகவே ஒரு 15 to 5 மார்க் 18 5 மார்க் படிச்சினாலே போதும். ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் உன்னால் எவ்வளோ 5 மார்க் படிக்க முடியுதுன்னு பாரு. ஓகேவா? 11th பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 4th லெசன், 6th லெசன், 9th லெசன் இதையாவது ஒழுக்கமாக படிங்கப்பா புக் பேக்கோட. 6th லெசன்லாம் 4 கொஸ்டின் தான் கொடுத்துருப்பேன். கெமிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, 2 1 முடியலன்னா கூட 2வது படிங்க. அடுத்தது 3, 4, 5 ஈஸி தான். 6, 7 படிக்கலாம், 8 படிக்கலாம், 9 படிக்கலாம், 12 படிக்கலாம், 15 படிக்கலாம். சார் இவ்வளோலாம் படிக்க முடியாதுன்னா ஏதோ ஒரு லெசன் லெஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 15லாம் ஈஸி. ஸோ இதையாவது நான் சொன்ன கொஷின்ஸையாவது படிங்க. கண்டிப்பாக 35, 40 கிட்ட எடுக்கலாம். இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். 1 மார்க்கோட சேர்த்திங்க, இதெல்லாம் 1 மார்க்கோட சேர்த்தி. மேக்ஸுக்கு 11th ஸ்டாண்டர்ட் கிராஸ் சீரிஸ் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் பாஸ் ஆகிடலாம். மேக்ஸிமம் ஒரு 5 to 6 5 மார்க்ஸ் எழுதலாம். அண்ட் 2 மார்க் 3 மார்க் வந்து கட்டாயமாக நான் வந்து சொல்லிடுறேன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அதையுமே டெய்லியுமே படிக்க ட்ரை பண்ணுங்கள். இதில் எதாவது முடிக்கலன்னா பாருங்கள். சரிங்களா? பயாலஜி என்ன சார் பண்ணுறது 11th அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பயாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். பயோ பாட்னி எடுத்துகிட்டு புக் எடுத்துகிட்டு நீ ஃபஸ்ட் லெசனில் இருக்க புக் பேக் பாட்னியில், சரியா? 3rd லெசனில் இருக்க புக் பேக், 4th லெசனில் இருக்க புக் பேக், அப்புறம் 11லேருந்து 15 வரைக்கும் புக் பேக் படிக்காத. நான் கொடுத்த நான் இன்னும் கொடுக்கலையா, செகண்ட் மிட்டம் போட்டிருக்கையா, அதை எடுத்து படிங்க. நான் நாளைக்கு போட்டுறேன். ஸோ இந்த புக்கின் படிச்சிங்கன்னா போதும். ஜுவாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா
1 2 3 4 புக் பேக் அட்லீஸ்ட் அது முடிச்சுட்டு 10 11 12 சரி 12 ஓகேவா, அட்லீஸ்ட் 12 அவ்வளோதான். இதையாவது பண்ணுங்கள். கட்டாயம் நான் சொல்கிறேன் 40-45 எடுக்கலாம், அதுக்கு மேலே கூட எடுக்கலாம். சரியா? ஸோ 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு 5 லெசனையாவது ஒழுக்கமாக நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாவது படிங்க. நமக்கு தெரியும் ஜென்ரேஷன் அந்த மாதிரி கொஷின்ஸாவது படிங்க. அதை விட்டால் லாஸ்ட்டு 6 லெசன்ஸ் அதில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ் படிச்சிங்கனாலே போதும், ரொம்ப ஈஸி. ஸோ பேசிக்காக நான் சொல்கிறக்கூடிய விஷயங்கள் இதுதாங்க. இதுதான் நீங்கள் பண்ணணும். லாஸ்ட் மினிட்டில் இதுதான் பண்ணணும். 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லவே இல்லைல்ல. 10th சயின்ஸு நான் சொல்லிட்டேன். ஃபிசிக்ஸு படிக்க முடியலையா, ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லாக படிச்சிரு, செகண்ட் லெசன் ஃபுல்லாக படிச்சு, தேர்ட் லெசன் ஃபுல்லாக படிச்சிரு, 6th லெசனாவது ஃபுல்லாக படிச்சிரு. புக் பேக். கெமிஸ்ட்ரி படிக்க முடியலையா, 1 2 3 7 8 9 11 நீ படித்தே ஆகும். இந்த 8 லெசனாவது படியா. பயாலஜியில் சிம்பிள் லாஜிக் சொல்கிறேன் பாருங்கள், 9 to 22 இதையாவது கம்ப்ளீட் பண்ணினா சயின்ஸில் 75க்கு கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன் 55 கிட்ட எடுக்கலாம். சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஸோ இது வந்து சயின்ஸுக்கு ஓகேவா, 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கு. ஸோ அடுத்த சோஷியல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சோஷியலில் ஹிஸ்ட்ரியில் நல்லா கேட்டுக்க, ஃபஸ்ட்டு லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், 5th லெசன், 6th லெசன் நான் இம்பார்ட்டன்ட் போட்டுட்டேன். 7th லெசன், 8th லெசன் இதில் உள்ள 5 மார்க் மட்டும் நல்லா படி. 10th லெசனில் பெரியார் மட்டும் பார்த்துக்க. ஜாகிரஃபியில் 1 to 5 மூடி இருக்க 5 மார்க் மட்டும் படி போதும் ஜாகிரஃபியில். சிவிக்ஸில் 2ஆம் பாடம் 5 மார்க்கும், 3ஆம் பாடம் 5 மார்க்கும், 4ஆம் பாடம் 5 மார்க்கும் படி போதும். எக்கனாமிக்ஸில் 2ஆம் பாடம் 5 மார்க்கும், 4ஆம் பாடம் 5 மார்க்கும் படி போதும். இதையாவது ஒழுக்கமாக இப்போதைக்கு படி. சோசியல் அது முடிச்சு மேப்பு, டைம் லைனு அதெல்லாம் முன்னாடியே பார்த்துரு. சூஸு இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அதை முடித்ததுக்கப்புறம் தான் இதை பார்க்கணும். ஏன்னா மேப்பு, டைம் லைனு, சூஸ் தான் முக்கியம். ஃபில்லப்ஸ் அதுக்கப்புறம் ஓகேவா. 8 மார்க்லாம் இதில் கவர் ஆகிடும். இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. 5 நாள் இதெல்லாம் படிக்க முடியுமே தெரியல. முன்னாடியே படிச்சிருந்தால் ஓரளவுக்கு ஓகே. இதெல்லாம் சேஃபஸ்ட்டு ஜோன். ஸோ இல்லைங்க சார் இதுலேயும் இம்பார்ட்டன்ட் சொல்லுங்கள், லாஸ்ட் பண்ணி கொஸ்டின் போடுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே ரைட். அடுத்தது மேக்ஸு. நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்டுக்கு ஃபஸ்ட்டு சாப்டர் போடியா, கிராஃபு ஜாமெண்ட்ரி ஃபஸ்ட்டு சாப்டர் போடியா, அதுக்கப்புறம் தியரம்ஸ் பாரியா. ஓகேவா, 5 மார்க்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன். 7.3 7.4, 8.3 8.4 ஓகேவா. அப்புறம் 5.1 கோஆர்டினேட்டரில் சாப்டர் 2 வந்து 3355 இந்த சம்ஸு. அடுத்தது சாப்டர் 3 வந்து எக்ஸைஸ் 3.2வும் 3.8 ஜிசிடி ஸ்கொயர் ரூட். இதையாவது பாருங்கயா, முடியலன்னா இதையாவது பாருங்கள். 5 மார்க்ஸ் சொல்கிறேன். 2 மார்க்ஸ் பார்க்க முடியலையா, பரவாயில்ல விட்டுரு. ஃபஸ்ட்டு சாப்டர் லாஸ்ட் சாப்டர் பாரு, ஒரு 4 2 மார்க் எழுதலாம். 4 2 மார்க் சொல்லலாம். ஸ்டார்ட்லேயும் ப்ராபபிலிட்டி ஒரு 2 மார்க் வரும், ஃபஸ்ட்டு இதுலேயும் 2 மார்க் வரும். நடுவில் நான் சொல்கிறேன் 2 மார்க் வீடியோ போட்டு சொல்கிறேன். ஸோ அட்லீஸ்ட் இதையாவது பண்ணுங்கள் ஓகேவா. ஆனால் பெஸ்ட்டை கொடுங்க, ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு சும்மா உட்காந்துட்டிங்கன்னா மார்க் வராது. இதுதான் வந்து பிளான், அவுட்லைன் பிளானு. தமிழுக்கு வந்து சொல்ல போனோன்னா பேசிக்காக எல்லாத்துக்கும் சொல்கிறது ஒரு 4 இயல் 5 இயலாவது படிக்க ட்ரை பண்ணுங்கள். பட் இப்போ இந்த வாரம் முடியாது. சாட்டர்டே சண்டே அண்ட் 10th பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் 2 நாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 8ஆம் தேதி 9ஆம் தேதி. இங்கிலீஷ்க்கு நான் எதுவுமே சொல்லலை, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நீங்கள் எக்ஸாம் அன்றைக்கி படிச்சுக்கோங்க. இதுதான் பண்ண முடியும் இப்போ ஓகேவா. பட் இவ்வளவும் படிக்க முடியுமா அப்படின்னு தெரில. பட் இந்த லெசன்ஸையாவது கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஹாஃப் இயர்லிக்கு பயப்படாதீங்க, பயப்படாமல் இருங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க. இவ்வளோ தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ.